கம்பக மாவட்டம் திவிலப்பிட்டிய பிரதேசத்தில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கணவரே கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ள கொடூர சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த கொலை சம்பவம் நேற்று தினம் திங்கட்கிழமை இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் 2 பிள்ளைகளினுடைய தாயாரான 37 வயதுடைய பெண் தான் இவ்வாறு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து மேலும் பல விடயங்கள் வெளியாக இருக்கிறது. என்னென்றால் இந்த படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே நீண்ட காலமாக குடும்ப தகராறு நிலவி வந்திருக்கிறது. அப்ப இப்படி இருக்கும்போது நேற்று இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறி இருக்கிறது. அப்ப இதன் போது ஆத்திரமடைந்த கணவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால் வீட்டில இருந்த கத்தியை எடுத்து மனைவியை சரமாரியாக குத்தி இருக்கிறார். அப்ப இந்த தாக்குதலில படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கிறார். இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபரான கணவரை திவிலப்பிட்டிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த உயிரிழந்த பெண்ணினுடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.